Hi friends, welcome to arungkitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான ரெசிபிங்க. அதாங்க பிரெட் ஆம்லெட் எப்படி சூப்பரா எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி நம்ம ஸ்பெஷலா பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தியானதும் கூட. குழந்தைங்க முட்டை சாப்பிடலனா கூட இந்த மாதிரி பிரெட் ஆம்லெட் மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அந்த பிரெட் ஆம்லெட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படினா ஒரு பவுல்ல நான் வந்து இப்போ பிரெட் ஆம்லெட் பண்றதுக்கு 3 முட்டை எடுத்துர்க்கேன். ஸோ நம்ம இந்த 3 முட்டையையும் ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள் 3 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த முட்டை கூட இன்னும் கொஞ்சம் பொருட்கள்லாம் சேர்த்து கலக்கணும். அதாவது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்தாச்சு. அடுத்து கொஞ்சமாக மல்லி இலையை நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் லைட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகுத்தூள் நல்லா மிளகை தட்டி தூள் பண்ணி நான் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா கலந்து விடுங்க. இந்த முட்டையில் இதெல்லாம் நல்லா கலந்து வரணும். அப்போ தான் நமக்கு பிரெட் ஆம்லேட் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். பாருங்கள், இந்த நல்லா மிளகுத்தூள் வாசம் இப்போவே நல்லா சூப்பராக வரும். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்துச்சுன்னா கூட இதில் மிளகாய் பொடியை கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் நிறையா மிளகுத்தூள் போட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், இதை நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் கூட அந்த உப்பு கரையாமல் இருக்கிறது, கொஞ்சம் அந்த முட்டை இதாக இருக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம பிரெட் ஆம்லெட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் தோசைக்கல்லில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரெட்டை மட்டும் ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. நான் வந்து ப்ரெட்டை நல்லா இங்கிட்ட ஒரு 2 நிமிஷம், அந்த சைடு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் லைட்டாக எண்ணெய் தடவிருக்கேன். நீங்கள் நெய் தடவுனா கூட நெய் தடவிக்கலாம், அதுவும் கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ நல்லா இந்த ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெட்டு வந்து நல்லா கீழே ஒரு ரெட்டிஷ் கலர்லேயும் மேலேயும் ரெட்டிஷாகவும் வரணும். அப்போ தான் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் ஒரு மாதிரி சாஃப்டாகவே இருக்கும் ப்ரெட்டு. நல்லா ரோஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம ப்ரெட்டை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் வந்து இப்போ இந்த பிரெட் ஆம்லெட் பண்ணுறதுக்காக 2 ப்ரெட்டை நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த 2 ப்ரெட்டும் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த முட்டை இருக்கு இல்லையா, இந்த முட்டையை நல்லா ஆம்லெட் போட்டு அதில் தான் இந்த பிரெட் ரோஸ்ட்டை வைக்க போகிறோம். அதனால் பிரெட் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கிற முட்டையை ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த முட்டையை நான் இந்த 3 முட்டையை நல்லா இது பண்ணோம் இல்லையா, அதை நல்லா இப்படி உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதை நீங்கள் எல்லா பக்கமும் இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வெந்து கிடச்சிரும். இந்த மாதிரி கலந்து விடுங்க. பெருசாக இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து நம்ம இதை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி வைக்க முடியும். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பண்ணி விடுறேன். இப்போ இதை நீங்கள் நார்மலாக எப்படி ஆம்லேட் மாதிரி பண்ணுவீங்களோ அதவே கொஞ்சம் பெருசாக பண்ணுற மாதிரி பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இப்போ இந்த ஆம்லேட் கீழே நல்லா ஓரளவுக்கு ஒரு 80% குக் ஆகிருக்கும் இல்லையா, 80% குக் ஆனது தெரிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ரெட்டை இதுக்கு மேலே வச்சிடணும். நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ப்ரெட்டை நம்ம இதுக்கு மேலே வச்சு நான் 2 ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நான் வந்து ஃபோல்ட் பண்ண போகிறேன். இந்த சைடில் இருக்கிறத அப்படியே எடுத்து நீங்கள் மடித்து இந்த சைடு இந்த ப்ரெட்டோட ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான ப்ரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா 80% குக் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை மடித்து கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே ஃபுல்லாகவே குக் ஆகிடும். ஸோ நீங்கள் இதை வந்து பொறுமையாக பண்ணணும். பொறுமையாக எடுத்து அதை அழுங்காமல் ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான எக் ஆம்லேட் ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.